ரகசியம்னு சொல்லியிருக்கீங்க. அப்படி திருவாதிரை நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு அப்படி என்ன ரகசியம் சனி திசையில காத்துட்டு இருக்கு சார்? நிச்சயமா. அதாவதுங்க, மிதுனத்திற்கு புதன் ஆதிக்க கிரகம், புதனுக்கு அதீத நட்பு கிரகம் சனிவான். மிதுன ராசிக்கு 9 கூடிய பாக்கியாதிபதி அட்டமாதிபதியாக வர்றாரு. அட்டமாதிபத்திய தோஷம் கிடையாது அப்படின்னு ராசிப்படி நம்ம பாக்கியாதிபதியாக வர்றதுனால அட்டமாதிபதிய தோஷம் இல்லை அப்படின்னு சொல்றோம். அதே நேரத்தில் லக்னத்திற்கும் சுபராக சனி பகவான் அமரும் பட்சம், ஏன்னா இதான லைஃபோட முக்கியமான ஏரியா. ஓரளவு சின்ன விஷயங்களை ராகுவை கடந்து குருவை கடந்து சனி பகவானுடைய திசைக்கு வரும்போது இந்த நேரத்தில் தான் சரியான வாழ்க்கை அமைச்சுக்கணும், தொழில் அமைச்சுக்கணும். ஏன்னா சனி தொழில் கிரகம், விதி கிரகம். நீங்கள் என்ன தொழில் செய்யணும், எங்கே செய்யணும், எப்படி செய்யணும், யாரோ கூட இணைந்து வாழணும் அப்படிங்கிற சக்தியை தீர்மானிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த நேரத்தில் வருது. எல்லாத்துக்கும் மேலே பல கண்டங்களை தப்பிச்சு வந்தோம், ஆயில் கொஞ்சம் கொஞ்சம் தப்பிக்குமான்னு பாருங்க அப்படின்னு சொல்லி ஆயிலை பற்றி பேசக்கூடிய ஒரு நிலையையும் சனி திசையில் சந்திக்க வேண்டியது இருக்குது. அப்போ விதி மதி ரெண்டையும் சனி பகவான் அவருடைய ஏரியாவை கவர் பண்ணுவார். 19 வருஷம் முழுசாக இருக்கிறார். பெரும்பான்மையான மிதுன ராசிக்காரர்களுக்கு சனி பகவானுடைய திசையில் நல்ல யோகங்களை பெறுகிறார்கள். லக்கண அமைப்பு சாதகமாக இருக்கும் பட்சத்தில் பெரிய புகழ், பெரிய பணம், பெரிய கௌரவம், பெரிய அந்தஸ்து. நான் சொன்னேன் பாருங்க, பிரம்மாண்டம் எங்கே வேலை செய்து பாருங்க, சனி திசைகள் அந்த பிரம்மாண்டம் வேலை செய்யுது. ஐயா, பிரம்மாண்ட சிந்தனை இருந்துச்சு, அந்த பிரம்மாண்ட சிந்தனைக்கு உழைப்பை கொடுக்குறாரு, அந்த பிரம்மாண்ட சிந்தனைக்கு வாய்ப்பை கொடுக்குறாரு. வாய்ப்புக்காக நல்ல மனிதர்களை எல்லாம் தொடர்பு படுத்தி விடுறாரு, நல்ல சூழ்நிலையெல்லாம் உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்துறாரு. சனினா மந்தம், தேக்கம், முடக்கம் அப்படின்னு சொல்றோம். ஆனால் மிதுனம் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு ராகு பகவானுக்கும் ஒரு வித நண்பராக சனிவான், ரெண்டும் பாவக்கோள்களுடைய அமைப்புல வருது இல்லையா? அப்படி நல்ல அமைப்புகளில் வரும் பொழுது சனி பகவானுடைய திசைகள் மாபெரும் செல்வங்களை, மாபெரும் அசையாத புகழை, பெரிய பதவிகளை சனி பகவானுடைய திசையில் இவர்கள் பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அரசாங்க உத்தியோகங்கள், அரசு உதவியோடு பணம் பெறக்கூடிய ட்ரஸ்ட்டு, பொது சேவை நிலையங்கள், ஆன்மீக விஷயங்கள் அத்தனையும், சேவை சார்ந்த அத்தனை தொழில்களும் இவர்களுக்கு வரக்கூடிய, வாய்க்கக்கூடிய, ஏற்படுத்தக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலையை சனி பகவானுடைய திசையில் இவங்க சந்திக்கிறாங்க.